ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது ரீல்ஸ் ரியாக்ஷன், அதாவது ஃபன்னி ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு சட்டுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். நான் அவரை மட்டும் சிங்கர் ஆகலான் இருக்கேன். ஐயோ நான் உம்மாலேனா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செம்ம பீக்கில் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த வீடியோவை எடுத்து யார் சிங்கர் ஆக்கினா அவனை வந்து டேக் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி சிங்கர்லாம் யார் பசங்க இருக்காங்க அவங்க டேக் பண்ணி விட்றாங்க. சில பேர் என்னையும் டேக் பண்ணுறாங்க. ஜூன் போனால் ஜூலை வரன்னு ஊருக்கே தெரியும். அதை பற்றி நான் உன்கிட்ட கேட்கல. இந்த 6 மாதம் எல்லாம் பிடுங்க அது மட்டும் இந்த மாதிரி சில தற்கூரி நாயை வந்து இன்ஸ்டாகிராம் சுற்றிட்டு இருக்காங்க. என்ன ஸ்டோரி போடுவாங்க, என்ன பண்ணா மறுபடியும் வந்து ஜூலை வருது, மறுபடியும் ஆகஸ்ட் வருது, மறுபடியும் ஜூன் வருதுன்னு சொல்லி போடுவாங்க. அது எதுக்கு போடுறீங்க? இந்த 6 மாதம் இருந்து போடுங்கடா, அதை சொல்லி ஃபஸ்ட்டு. நடிகர் ரஜித்துடைய தீவிர ரசிகர் போல இருக்கு. அதாவது கொஞ்சம் லைட்டாக ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக உணர்ச்சி போட்டார், வேற ஒன்றும் இல்லை. We are calling from Civil Service Exam Department. Is this Jansi? நான்தா ஜான்சி, என்ன காப்பாத்துங்க. Congratulations Jansi. We are glad to inform you that you have got top rank in all India level. We just curious to know which service you intend to choose. IAS, IPS, IFS or any other. ஜான்சி அமுதன் IPS. Release the handcuffs right now. வர வர பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட கொடுமையை தாங்க முடியலைங்க. இந்த என்னத்தை சொல்கிறது? சும்மா பிராக்கலாம். ஆனால் பொட்டடைக்கு பிறந்தவன இந்த பொட்டடைக்கு பிறந்தவன் இந்த வார்த்தை எவன்டா சொன்னது? செம்ம பீக்கில் இருக்கிற வார்த்தை நல்லா இருக்குல்ல. அது இல்லாமல் If you don't like me, sorry. I don't care. எனக்கு இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிரிப்பு தானே வருது. அப்பா ராஜா அப்பா ராஜா அப்பா ராஜா நீ ஜெயிலுக்கு போயிட்டா என் பெட்டக்ஸ் யாருப்பா கழுவுவா? மகனே ஷார்ட்ஸா கழட்டுப்பா. நமக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இந்த அப்பா பிள்ளைய மட்டும் பிரிக்கவே கூடாது. ஆமா சார், வாங்க கிளம்பலாம். சரி சார். அவங்களுக்குள்ள எமோஷனல் சீல் வச்சுக்கிறாங்க, அது கூட ஓகேங்க. அதை பார்த்து எப்படி கண் கலக்குறீங்க? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. போலீஸ்கார சொல்கிறேன் பார்த்தியா, எனக்கு வேலையே போடாத பரவாயில்ல, இந்த அப்பா பிள்ளை பிரிக்கவே கூடாது.
விஐபி படத்தில் தனுஷ் பேசின டைலாக சாங்கா பாட முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கேளுங்க ஏன்டா வெள்ளை பண்ணி கொப்பா பெரியாள்னு ஒரே காரணத்தால் நோகாம மனதிருக்கு அந்த உனக்கே எப்படின்னா அப்பா அம்மா ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படிச்சு அந்த 10வதுல 4 குரூப்பில் இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன் அதுக்கு மட்டும் ஃபீஸ் கட்ட நான் மட்டும் ரோட அழகு மட்டும் இல்லாமல் பெற்றவங்களையும் ரோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகணும் நைட் எல்லாம் ஃப்ளாஸ்க்கு இல்லை டீயை வச்சு படித்து காலையில் அலற வச்சு எக்ஸாம் எழுதி மார்க் பார்த்தீங்கன்னா டிஎன்பி எக்ஸாமுக்கு உட்காந்து படித்து அதில் வர மார்க்கு கட் அவுட் ஆகி யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அடக வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் அரியர் சம்பந்தமாக ஃபைனல் இயரில் கிளியர் பண்ணி சொசைட்டிக்குள்ளே போனால் சொசைட்டியில் வேலை இல்லை துரத்த நானும் ரோட்டில் நையோட நையா வேலை தேடி அலைஞ்சு திரிஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா வீட்டில் தண்டை சொன்னு திட்டி சாப்பிட்றேன் ஒரு வயசு ஒரு தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு நல்ல மனுஷன் வேலை போட்டு கொடுத்தா அதையும் பிடிங்கன்னு நினைக்கிற மாதிரி புறமக்களும் பண்ணி சமாளித்து பேசிட்டு வேலை ஏற்படுத்த எனக்கு எவ்வளோ இருக்குண்டா. ஆர்ட்டை மட்டும் ரசிங்க. இஃப் யூ வாண்ட் டு ஹர்ட் மீனா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேலையை காட்டுங்க. ஐ டோன்ட் கேர். ஐ லவ் திஸ் வீடியோ. 100ல் 90 பேருக்கு பிடிக்காது, அந்த 10 பேருக்கு பிடிக்கும். அது போதும் எனக்கு. பாய். இதோட கமெண்ட் பேர் இருக்கு உம்மால ஒரு நாளைக்கு ஒருத்தனா வரீங்களடா. அதே உண்மைதான் ப்ரோ, உண்மையாவே லூசு போட்டா. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் வந்த வேகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இவளுக்கு ஃபோன் அடிப்பேன். ஒத்தலக வந்த வேகத்துல இவன் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடுவான். பிரச்சனை என்ன வரேன் நீ நில்லுக்கா நான் வரேன்ட்டு வந்த வேகத்துல சரி பிரச்சனையை முடிச்சு வைப்பான்னு பார்த்தா வந்த வேகத்துல இவன் ஒரு பிரச்சனை எடுத்து விட்டு போயிடுவான். நான் அடி வாங்கிட்டு உட்காந்து. ஆனா இவ மாதிரி அக்கா கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன வயசுல இருந்து இவ தான் என் உயிர். நான் இவட்ட யாருக்காண்டே விட்டு கொடுக்க மாட்டேன், யாரே பேச கூட விட மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அந்த பர்சன் என் அக்கா கூட நானும் போவேன். வச்சுக்க வரான். என் மாமால 2வது தடவை நான் வச்சுக்கிறேன். ஏன் கொடுக்க மாட்டியாக்கா மாமால? அப்படி கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணுவேனே. நான் உன் புருஷன் கல்யாணம் பண்ணி போயிட்டாக்க என் புருஷன் தனியா நீ வேணா என் அக்கா தான் வேணும் நான் வந்துருவேன். அப்படி விட்ட புருஷனே தேவையில்லை. எங்க அக்கால பிரிச்சு கூட்டு போற புருஷன் எனக்கே இருக்கு. சொல்லுங்க, எப்பவுமே என் அக்கா தான் என் உயிர். இதை பார்த்து அந்த பேட்டி எடுக்கிறவன் எப்படா சிரிக்கிறியா? இதுக்கு டென்ஷன் மாதிரிலாம் வருது. இதோட கமெண்ட் பாப்பா எப்படி இருக்குன்னு 2 புத்துல ஒரே பாப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட சரி ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ இதை என் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கமெண்ட் ரொம்ப குறைஞ்சி போச்சு கேஷ். ஸோ சேட், ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஸோ சேட், வியூஸும் குறைஞ்சி போச்சு, கமெண்ட்டும் குறைஞ்சி போச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பை.